ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 டீம்ஸ் 13 வென்யூஸில் 74 மேட்சஸ் ஆட போகிறாங்க. 2 months ஆஃப் நான் ஸ்டாப் கிரிக்கெட்டிங் ஃபெஸ்டிவலாக இருக்க போகுது. மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு டீம்ஸும் அவங்களோட ஸ்குவாடை ரீவாம் பண்ணியிருக்காங்க. போன சைக்கிளில் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தது எல்லாத்தையும் அப்படியே ரீட்டைன் பண்ணிவிட்டு அவங்களோட ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் புது புது காம்பினேஷன்ஸோட வர போகிறாங்க. ஒரு சில டீம்ஸ் அவங்களோட பழைய காம்பினேஷன்ஸ்க்கே போயிருக்காங்க. எஸ்பெஷலி கேகேஆர் போன வருஷம் அவங்களுக்கு இருந்த அந்த வின்னிங் காம்பினேஷனை ஆல்மோஸ்ட் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்காங்க. 11ல் மோரலஸ் 1 or 2 சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ அதே காம்பினேஷனை வச்சு அவங்க இந்த வாட்டி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாங்களா, அவங்களோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க 3 பேரும் 2 ஹோம் வென்யூஸில் ஆட போகிறாங்க. பஞ்சாப் தரம்ஷாலா அண்ட் முலன்பூரில் ஆட போகிறாங்க. ஆர்ஆர் ஜெய்ப்பூர் அண்ட் குவஹாத்தியில் ஆட போகிறாங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி அண்ட் வைசாக்ல ஆட போகிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அசாம் கிரிக்கெட் போர்டு கூட இருக்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னால அங்கே கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், நார்த் ஈஸ்ட்டில் கிரிக்கெட்டை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், அங்கே இருக்க எக்கனாமியை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் அங்கே 2 ஐபிஎல் மேட்சஸை எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு அக்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிசிசிஐயும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அங்கே நிறைய டபிள்யூபிஎல் மேட்சஸ் நடந்ததுனால ஐபிஎல்க்கு முன்னாடி அங்கே பிச்சை ரெடி பண்ணுறதுக்கு, அந்த டபிள்யூபிஎல் மேட்சஸ் நடந்ததுனால அங்கே இருந்த வேரண்டியர்னால பிச்சர்ஸை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் டைம் தேவைப்பட்டதுனால அவங்களோட மொதல் 2 ஹோம் மேட்சஸையும் வைசாகில் கண்டக்ட் பண்ணிக்கலாம், அங்கே நாங்கள் ஹோம் மேட்சஸாக ஆடிக்கிறோம் அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. அதையும் பிசிசி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இந்த 2 டீம்ஸும் வைசாக் அண்ட் கவுஹாத்தியில் அவங்களோட 2 ஹோம் மேட்சஸ் ஆட போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த வருஷம் ஐபிஎல்கான பேக்ரவுண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 டீம்ஸ் புது கேப்டன்ஸை நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அது புது ரோல்ஸ் அண்ட் புது சேலஞ்சஸாக தான் இருக்க போகுது. அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஐபிஎல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஈவெண்ட்டாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்க போகுது, அதில் சந்தேகமே இல்லை. இந்த வருஷம் ஒரு புது டீம் சாம்பியனாக வருவாங்களா அப்படின்றதையும் நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். பஞ்சாபாக இருக்கலாம், டெல்லியாக இருக்கலாம், ஆர்சிபியாக இருக்கலாம், இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த வருஷம் அட்லீஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் அதே சமயம் இந்த ஐபிஎலோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸான சிஎஸ்கே அண்ட் எம்ஐ அவங்களோட 6th ஐபிஎல் டைட்டில் இவங்க 2 பேரில் யார் ஃபஸ்ட் வின் பண்ண போகிறாங்க, அதுவும் இந்த சீசன்லேயே வின் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மும்பை கடைசியாக 2020 தான் இந்த ஐபிஎல்லை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களால சாம்பியன்ஷிப் வின் பண்ணவே முடியல. 4 வருஷம் ஆயிடுச்சு. இது 5வது சீசன். அதுவும் போன சைக்கிளில் ஒரு சீசன் கூட அவங்க ஃபைனல்ஸ்க்கே வரல. பிளே ஆஃப்ஸ்க்கு வந்தாங்க, பட் ஃபைனல்ஸ்க்கு அட்வான்ஸ் ஆக முடியல. ஸோ அவங்க ரொம்பவே ஹங்கரியோடு காத்துட்ருப்பாங்க. இந்த வருஷம் இந்த டைட்டில் வின் பண்ணி ஆகணும் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வமாக, ரொம்பவே ப்ரிப்பேர்டாக வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்குவாடிங் தான் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சீசன் அவங்க எப்படி பண்ணுறாங்க, மறுபடியும் ஃபைனல்ஸ்க்கு வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாங்களா என்னன்றதை பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி மற்ற டீம்ஸும் இந்த ஐபிஎல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத போக போக பார்ப்போம். அண்ட் ஓவராலாக ஐபிஎல் அப்படின்னு பார்த்தோம்னாலே ரெகுலராக கிரிக்கெட் மேட்சஸ் பார்க்காம ரொம்ப க்ளோஸாக கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணாதவங்க கூட ஐபிஎல் மேட்சஸ் அப்படின்னாலே அதை உட்காந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நிறையவே எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கலந்த ஒரு டோர்னமெண்ட். அவங்க சப்போர்ட் பண்ணுற ஃப்ரான்ச்சைஸி, அதில் இருக்க பிளேயர்ஸ் கூட நிறைய பர்சனல் கனெக்ட்ஸை கிரியேட் பண்ணுற விதமான ஒரு டோர்னமெண்ட் தான் இது. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட் டோர்னமெண்ட். அண்ட் குளோபலி பார்த்தோம்னாலுமே இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹைலி காம்படிட்டிவ் அண்ட் டஃபஸ்ட் டோர்னமெண்ட் இந்த கிரிக்கெட்டிங் வேர்ல்டில் இருந்திருக்கு. ஒவ்வொரு சீசனும் அப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு எலக்ட்ரிஃபைங் சீசன் ஆஃப் ஐபிஎல் தான் இருக்கும் நம்புகிறேன். அண்ட் கோயிங் இன் டு திஸ் வீடியோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎலோட ஃபஸ்ட் மேட்சான கேகேஆர் vs ஆர்சிபி கொல்கத்தாவில் நடக்க போகுது. அந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேகேஆர் அண்ட் ஆர்சிபி 2 ஹெவி வெயிட் டீம்ஸ் அண்ட் 2 ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம்ஸ் இந்த சீசன் ஓப்பனரில் மோத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பாஸ்ட்லேயே இவங்க 2 பேரும் மோதின மேட்சஸ் எல்லாமே பார்த்தா நிறைய ஆக்ஷன்ஸ், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. அது போல தான் இந்த மேட்ச்லையும் நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்க போகுது. 2 டீமுமே புது கேப்டன்ஸோட தான் இந்த சீசனை பர்சியூ பண்ண போகிறாங்க. அவங்களோட லீடர்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த 2 டீமையும் இவங்க 2 பேரும் எவ்வளோ ஹைட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க, என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த சீசன் போக போக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 டீம்ஸையும் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க கிரவுண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஈடன் கார்டன்ஸ்லாம் ஆட போகிறாங்க, அங்கே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தா இது ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு, ஹை ஸ்கோரிங் வென்யூ. இங்கே பேட்ஸ்மேன் ஃப்ரீயாக அவங்களோட ஸ்ட்ரோக்கை விளாட்லாம். பவுண்டரிஸும் ரொம்பவே சின்னது. ஸோ பவுண்டரிஸ் அண்ட் ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பவுன்ஸும் ரொம்ப ஈவனாக ட்ரூவாக இருக்கும். ஸோ பேட்ஸ்மேன் பவுன்ஸை ட்ரஸ்ட் பண்ணி த்ரூ த லைன் அவங்களோட ஷாட்ஸ் ஆடலாம், ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இங்கே யார் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் தான் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லையும் நிறைய சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடியவங்க அண்ட் ஹார்ட் லென்ஸ் அடிக்கக்கூடியவங்க, ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரே ரசல், இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் இங்கே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டிங் வைஸும் இங்கே யார் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இங்கே நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஈடன் கார்டன்ஸில் கண்டிஷன்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. 2 டீம்லேயே நிறைய பேட்டிங் இருக்குது, டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க.
பிச்சும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கேம் ஆஃப் ஒரு கிராக்கர் ஆஃப் ஓப்பனிங் கேமாக இந்த கேம் இருக்க போகுது. பட் வெதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்காஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நைட் டைமில் மழை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. ஐபிஎல்லோட ஓப்பனிங் மேட்ச் ஓப்பனிங் செரமனியில் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பாங்க. மழை வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். 2 நல்ல டீம்ஸ் மோத போகிறாங்க, 2 பேட்டிங் ஹெவி டீம்ஸ் மோத போகிறாங்க. மழை வந்து மேட்ச் நடக்காமல் போச்சுன்னா வியூவர்ஸான நமக்குமே ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக ரொம்பவே ஏமாற்றமாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி ஆப்டிமிஸ்டிக்லி மழை வரல அப்படின்னா இது டெஃபினட்டாக ஒரு ஐஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். நிறைய ஆக்ஷன்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டை இல்லை நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இங்கே இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் ட்ரெண்ட் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 23 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 12 மேட்சஸும் சேஸ் பண்ண டீம் 11 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜஸ்னு பார்த்தா 27.80 at 9.2 runs per over. செகண்ட் இன்னிங்ஸில் 30.34 at 9.25 runs per over. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 183, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 169, ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 261 for 6. கேகேஆர் vs பஞ்சாப் போன வருஷம் அடித்தாங்க. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அதே மேட்ச்சில் தான் 262 for 2. பஞ்சாப் அந்த மேட்ச்சில் ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸும் அதே மேட்ச் தான் 262 for 2 பஞ்சாப் vs கேகேஆர் 2024. ஸோ இந்த ஸ்டாட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டர் ஆவரேஜ் வந்திருக்கு. 260 ஒரு பெரிய ஸ்கோர் அதையுமே இங்கே சேஸ் பண்ணியிருக்காங்க. பிச்சும் ரொம்பவே பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், பவுண்டரிஸும் ரொம்ப சின்னது. ஸோ இங்கே சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க மினிமம் 200+ ரன்ஸ் அடிச்சே ஆகணும். இங்கே 200 ரன்ஸ் கம்மியாக அடித்தா டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டை ஒரு 180 to 190 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். அப்போ அது ஒரு கம்ஃபர்டபுள் சேஸாக இருக்கும். ஸோ இங்கே கேம் பிளான் இப்படி தான் இருக்கணும். அண்ட் பவுலிங் வைஸும் இங்கே எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 143 wickets at 34.44 ஆவரேஜ் 10.03 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 112 wickets at 26.22 ஆவரேஜ் 7.77 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் நிறைய ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் 34க்கு மேலே இருக்குது. அண்ட் 10 runs per ஓவருக்கு மேலே கன்சிட் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ், அந்த ஹார்ட் லென்ஸ் அடிக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் இங்கே விக்கெட்ஸ் வந்திருக்கு. ஆனாலும் அவங்க ரன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இங்கே கண்டிப்பாக அடி விலகும். அண்ட் அதே சமயம் ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம்னா க்ளோஸ் டு 44% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அண்டர் 8 எக்கனாமியில் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக இங்கே கேமை ஸ்லோ பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுற மாதிரி இங்கே ஈஸியாக ஆட முடியாது. பேட்டிங் அகைன்ஸ்ட் ஸ்பின்னும் ஸ்பின்னர்ஸோட ஓவர்ஸ் தான் இங்கே மேஜர் டிஃப்ரென்ஸாக கீ ஃபேக்டராக மேட்ச் டிஃபைனிங் ஃபேக்டராக இருக்க போகுது. தென் பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா கேகேஆரோட பிளேயிங் லெவனில் சுனில் நரேன் இந்த டைமும் கண்டிப்பாக ஓப்பனிங் தான் ஆடணும். அவர் கூட எய்தர் குவிண்டன் டிகாக் இல்லைனா ரமணலா குர்பாஸ் ஆடுவாங்க. 2 பேருமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ், 2 பேருமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ். 2 பேருமே ரைட் ஃப்ரம் பால் 1 அட்டாக் பண்ண தான் பார்ப்பாங்க. குவிண்டன் டிகாக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ரமணலா குர்பாஸ் அவரும் ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் பெருசாக அடிக்கலை. பட் 2 பேருமே ஒரே மாதிரி தான் போவாங்க. ஸோ 2 பேரில் யார் ஓப்பனிங் ஆனாலும் அது ஒரு நல்ல ஓப்பனிங் பேராக தான் இருக்கும். தென் அடுத்து நம்பர் 3ல் அஜிங்கியா ரஹானே, இவங்களோட கேப்டன். சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியில் செம்ம ஃபார்மில் இருந்தார். எக்ஸலன்ட் நாக்ஸ் ஆடினார். லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் த டோர்னமெண்ட் வேறு. போன சைக்கிளில் சிஎஸ்கேக்கும் நிறைய மேட்சஸில் நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ரொம்பவே டிஸ்ட்ரக்டிவ் நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் அதையே இங்கேயும் கண்டினியூ பண்ண பார்ப்பார். தென் நம்பர் 4ல் ரகுவன்ஷி, நம்பர் 5ல் வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் ரிங்கு, ரசல் அண்ட் ரமன்தீப் எக்ஸ்ட்ரீம்லி டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான டிவஸ்டேட்டிங் பேட்டிங் லைனப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தா வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியாவுக்கு ஒரு எக்ஸ்ஃபேக்டராக இருந்தார். அன்பிளேபிளாக இருக்கார். அவரோட வேரியேஷன்ஸை பிக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவர் அடிக்க போனாலே அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அவர் இங்கே ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுவார். தென் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா, அவரும் நல்லா போட்டிருக்காரு. நல்ல சேஞ்ச் ஆஃப் பேஸ் வச்சிருக்காரு. ஹார்ட் லென்ஸ் அடிக்கிறாரு. அதை வச்சு தான் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எதர் ஆண்ட்ரிக் நாட்கியா இல்லை ஸ்பென்சர் ஜான்சன் ஆட வைப்பாங்க. ஆண்ட்ரிக் நாட்கியா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மேட்சஸ் ஆடலை. நிறைய இன்ஜுரிஸ் வந்ததுனால ரெக்கவரி டைம் தான் அவருக்கு நிறைய இருந்திருக்கு. நிறைய மேட்ச் டைம் அவருக்கு கிடைக்கல. ஸோ அவருக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் அவர் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நல்லா தான் போட்டிருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் நல்லா போட்டார். ஸோ அவரை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். தென் கடைசியாக இவங்களோட இம்பாக்ட் பிளேயர் வைபவ் வராரா, அவரும் நியூ பால் நல்லா ஸ்விங் பண்ணுவார். நியூ பாலை நல்லாவே போடுவார். ஸோ இதுதான் கேகேஆரோட பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. தென் ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் சால்ட் அண்ட் விராட் கோலி ஆப்வியஸாக இவங்க 2 பேர் தான் ஆடுவாங்க. சால்ட் ரைட் ஃப்ரம் பால் 1 அட்டாக் பண்ண போவார். இப்போ கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இல்லாத மாதிரி தெரியுது. பட் ஐபிஎல்லில் கண்டிப்பாக அவர் அடிப்பார். இது ஒரு நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச். இங்கே கண்டிப்பாக அவருக்கு படும். இங்கே கொல்கத்தாவில் ஒரு நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு ரைட் ஃப்ரம் பால் 1 அட்டாக் பண்ண போவார். தென் அதே மாதிரி கோலி போன வருஷம் ஐபிஎல் ஆர்சிபிக்கு சூப்பராக ஆடி கொடுத்தாரு. ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். T20 வேர்ல்ட் கப்பில் அந்தளவுக்கு ஆடல. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைனல்ஸில் வந்து அடிச்சு கொடுத்தாரு. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவர் அதை அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். தென் நம்பர் 3ல் அவங்களோட கேப்டன் ரஜத் பத்திதார். ஸ்பின்னை நல்லா ஆடுவார். அந்த ரன் ஃப்ளோவை கம்மி பண்ணாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். ரன் ரேட்டை குறைய விடாமல் பார்த்துக்குவார். ஸோ அவர் நம்பர் 3ல் ஒரு நல்ல ஆப்ஷன். தென் நம்பர் 4ல் இவங்க மேபி குருணல் பாண்டியாவை ஆடலாம். ஏன்னா
டாப் 3யும் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவர் நம்பர் 4ல் வரப்போ அவங்களுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் கிடைக்கும். மிடில் ஓவர்ஸில் பத்திதாரும் குருணால் பாண்டியாவும் ஆடினாங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு இவங்களுக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் நம்பர் 4ல் இவர் ஆட வைக்கலான்னு நினைக்கிறேன். தென் நம்பர் 5ல் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் நம்பர் 6ல் ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் எய்தர் இவங்க ஜாக்கப் பெத்தல் இல்லைனா டிம் டேவிட் ஆடலாம். என்ன கேட்டால் நான் ஜாக்கப் பெத்தலை ப்ரிஃபர் பண்ணுவேன். யங்ஸ்டர் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் நல்லா ஆடினார். இங்கே நடந்த ஓடிஐ சீரீஸில் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பெட்டராக அப்ரோச் பண்ணார். அதனால் நான் ஜாக்கப் பெத்தலை ப்ரிஃபர் பண்ணுவேன். குருணால் பாண்டியாவுக்கு பதிலாக ஜாக்கப் பெத்தலை நம்பர் 4ல் அனுப்பினாலும் நல்லது தான். பட் டிம் டேவிட் இது வரைக்கும் ஐபிஎல்லில் ஒரு ரிலேபிள் பிளேயராக இருந்தது கிடையாது. கண்டிப்பாக 1 or 2 மேட்சஸ் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, அடிச்சு கொடுத்துருக்காரு. பட் அவர் ஒரு ரிலேபிள் சோர்ஸாக நம்பி நான் அவர் 11ல் எடுக்க மாட்டேன். அவருக்கு ஏதாவது ஒரு மேட்ச் கிளிக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். பட் அந்த மேட்ச் எப்போ கிளிக் ஆகும் அப்படின்றதான் தெரியாது. ஸோ அதனால் நான் ஜாக்கப் பெத்தலை டிம் டேவிடுக்கு பதிலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் நம்பர் 8ல் ரொமாரியோ ஷெப்பர்ட். அவர் அடிச்சு கொடுக்குற ரன்ஸை பவுலிங்கில் கொடுத்துட்டு போயிடுவார், பவுலிங்கில் கொடுக்குற ரன்ஸை அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அவர் அங்கே இருக்கிறது பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். தென் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், புவனேஸ்வர் குமார், ஏஸ்ல் வுட் அண்ட் எஸ் தயால். 3 பேருமே செம்ம பவுலர்ஸ். புவனேஸ்வர் குமார் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஐபிஎல்லில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கிங்குன்னே சொல்லலாம். தென் ஏஸ்ல் வுட் ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட முடியல. பட் அவரும் பவர் பிளேயில் நல்லா போடுவார், நல்ல சீ மூமெண்ட்ஸ் கிடைக்கும். டெத்லேயும் வந்து நிறைய ஹார்ட் லென்ஸ் போடுவார். ஸோ அதுவும் ஒரு நல்ல 2 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர்ஸ், நல்ல பவுலிங் அட்டாக். அதுக்கப்புறம் எஸ் தயால்னு பார்த்தா அவரும் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே நல்லா போட்டிருக்காரு, பவர் பிளேலையும் நல்லா போட்டிருக்காரு, டெத் ஹவுஸ்லையும் நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. போன வருஷம் ஆர்சிபி கடைசி பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்ததுக்கு எஸ் தயாலோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பெருசு. ஸோ இது ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். அதுக்கப்புறம் இவங்களோட இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தா இவங்க எய்தர் சுயேஷ் சர்மா இல்லை ஸ்வப்னில் சிங் ஆடலாம். சுயேஷ் சர்மா இங்கே ஆல்ரெடி ஈடன் கார்டன்ஸில் நிறைய போட்டிருக்காரு, 2 வருஷம் அந்த ஸ்குவாடில் இருந்திருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி ஆடுவாங்க, இங்கே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி போடணும் அப்படின்றது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் சுயேஷ் சர்மா இங்கே ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை ஸ்வப்னில் சிங் ஆட வைக்கிறதுனாலும் நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா போன வருஷம் ஆர்சிபியோட டர்ன் அரவுண்டுக்கு ஸ்வப்னில் சிங்கும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த காம்பினேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு நினச்சி அவங்க ஸ்வப்னில் சிங்கையும் ஆடலாம். ஸோ இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆர்சிபியோட பிளேயிங் லெவனாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே இந்த 2 டீம்ஸையும் இந்த கண்டிஷன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது, யாருக்கு எட்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே நல்ல லாங் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. பேட்டிங்கில் 2 பேருக்குமே நல்ல டெப்த் இருக்குது. ஸோ அதில் இந்த 2 டீமுக்கும் பெரிய அட்வான்டேஜஸ்னு எதுவும் கிடையாது, 2 பேருமே ஆன் லெவலாக தான் இருக்காங்க. தென் ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சிபி கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வெல் சீசன் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க. புவனேஸ்வர் அண்ட் ஏஸ்ல் வுட் 2 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர்ஸ். அண்ட் அதுவே கேகேஆரை பார்த்தோம்னா அவங்ககிட்டயும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. பட் எல்லாருமே கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர்ஸ் கம்பேர் டு ஆர்சிபி. அண்ட் எஸ் தயாலும் ரீசெண்ட் டைம்ஸில் ஆர்சிபிக்கு நல்லா போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஆவரேஜஸ் என்னென்னு பார்த்தா 34க்கு மேலே கொடுத்துருக்காங்க, எக்கனாமி 10க்கு மேலே இருந்திருக்குன்றப்போ அந்த ஆர்சிபியோட எக்ஸ்பீரியன்ஸ், புவனேஸ்வர் குமார் அண்ட் ஏஸ்ல் வுட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். ஸோ அதனால் ஆர்சிபிக்கு இங்கே கொஞ்சம் எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் அடுத்த ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேகேஆர் கிட்ட 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க, வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். அதுலேயும் வருண் சக்கரவர்த்தி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அன்பிளேயபிளாக இருக்காரு, அவரை பிக் பண்ணவே முடியல. அவர் அட்டாக் பண்ண போகிறது இன்னுமே டேஞ்சரஸான ஆப்ஷன். அவர் பெரிய ஷாட் ஆட போனால் தான் நிறைய விக்கெட்ஸ் விடுறாங்க. அவரை மிஸ்ரீட் பண்ணி நிறைய விக்கெட்ஸ் விடுறதுக்கு காரணமே அவர் அட்டாக் பண்ண போகிறது தான். அண்ட் அதுவே ஆர்சிபி கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி கிட்ட அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸ் கிடையாது. குருணால் பாண்டியா கொஞ்சம் டைட்டாக போடுவார். சுயேஷ் சர்மா மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பட் அவர் ஆட வைப்பாங்களா என்னன்னு தெரியாது. அவரும் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணுவார். மற்றபடி ஆர்சிபி கிட்ட நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பின் பவுலிங் போடுவாங்க. லிவிங்ஸ்டன், ஜாக்கப் பெத்தல் இவங்க கூட 1 or 2 ஓவர்ஸ் ஸ்பின் பவுலிங் போடலாம். பட் அவங்க ரொம்ப த்ரெட்டனிங் அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் கேகேஆரோட பேட்டிங் லைனப்லையும் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க கம்பேர் டு ஆர்சிபி. 2 டீமில் இருக்க பேட்ஸ்மேன் ஸ்பின்னை நல்லா ஆடுவாங்க. பட் கம்பேர் டு ஆர்சிபி கேகேஆர் பேட்ஸ்மேன் ஸ்பின் இன்னுமே நல்லா ஆடுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கேகேஆருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் தான் இந்த வெனியூவில் கேமை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஸ்லோ பண்ணுவாங்க, விக்கெட்ஸும் எடுப்பாங்க. அதுலேயும் 2 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் கேகேஆர் கிட்ட இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கேகேஆருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் எட்ஜ் இருக்குது. ஸோ சீசன் ஓப்பனர் மோஸ்ட் லைக்லி கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்க. அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அவங்களோட இந்த டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுற இந்த மிஷனை ஒரு ஹோம் வினோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மழை வராமல் இருக்கணும், ஃபுல் மேட்சும் நடக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆர்சிபியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்து கேகேஆரை ஒரு 180 to 190 ஒரு பார் ஸ்கோருக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். கேகேஆரோட பேட்டிங் லைனப்பை பார் ஸ்கோரில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. புவி அண்ட் ஹேசல்வுட் கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பாசிபிள் தான்.
அதுக்கப்புறம் சேசிங்கில் இவங்க என்ன பண்ணணும்னா ஃபில் சால்ட் ஒரு பிளேசிங் ஸ்டார்ட்டை கொடுக்கணும். பவர் பிளே எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா போக போக சேசிங் ஈஸியாகவே இருக்கும். பட் மிடில் ஓவர்ஸில் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் இவங்க 2 பேரையும் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல் ஆடணும். 2 பேருமே மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். இங்கே ஸ்பின்னர்ஸ் தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க, மேட்சை ஸ்லோ பண்ணுறாங்க. இவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். இவங்களுக்கு 1 or 2 விக்கெட்ஸ்க்கு மேலே கொடுக்கவே கூடாது. அதுலேயும் வருண் சக்கரவர்த்தி அவர் ரொம்பவே அன்பிளேபிளாக இருக்கார். அவரை ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் அட்டாக் பண்ணுற ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இங்கே ரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவரை பிளைண்டாக அட்டாக் பண்ண இவங்க போகக்கூடாது. அவரை கேல்குலேட்டட் ரிஸ்க்ஸ் எடுத்து அவரை ரீட் பண்ணி கரெக்டாக ஆடணும். அவருக்கு 1 or 2 விக்கெட்ஸ்க்கு மேலே கொடுக்கக்கூடாது. அண்ட் சுனில் நரேன் அவரோட ஃபேக் எண்ட் ஆஃப் த கரியரில் இருக்கார். அவரோட பெஸ்ட்டு ஃபார்மில் இப்போதைக்கு இல்லை. அவருக்கும் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு இவங்க விக்கெட்ஸே விடக்கூடாது. இவங்க 2 பேரோட ஓவர்ஸையும், அதாவது இவங்க 2 பேரோட 8 ஓவர்ஸை ஒரு 56 to 60 ரன்ஸ் அடித்து ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் 12 ஓவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங்கில் அரௌண்ட் 130 ரன்ஸ் தான் தேவைப்படும். ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது அப்படின்னா அதுவுமே ஈஸிலி கெட்டபிள் தான். ஸோ ஆர்சிபியோட பிளானிங் இப்படி தான் இருக்கணும். இதை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு இங்கே நிறையவே சான்சஸ் இருக்குது. இல்லை சப்போஸ் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் தான் ஆடுறாங்க அப்படின்னா இந்த பவுலிங் யூனிட்டை வச்சு அவங்க இந்த கிரவுண்டில் டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நிறைய அடி ஒழுகும், ரன்ஸ் லீக் ஆகிட்டே இருக்கும். ஸ்பின்னர்ஸும் ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸும் இங்கே நிறைய அடி வாங்குவாங்க. அப்படிங்கிறதுனால ஆர்சிபிக்கு இங்கே டோட்டலாக டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் இட் நண்பர்களே. இதுதான் ஃபஸ்ட் மேட்ச்க்கான ப்ரிவ்யூ. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மேட்ச்சில் இந்த 2 டீம்ஸ்க்கான உங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் அண்ட் இந்த மேட்ச்க்கான உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.